அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல புதுசா இல்ல. ஏற்கனவே இந்த பழைய ஒரு விஷயத்த வந்து அரசியல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்து பேசிட்டு இருக்காய்ங்க. அத வந்து மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்திய வந்து தமிழ்நாட்டு மேல வந்து திணிக்கிறாய்ங்க. நீங்க என்னதான் உருட்டுனாலும் தமிழ்நாட்டுடைய அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல 2 லாங்குவேஜ் மட்டும் தான் நாங்க படிக்க விடுவோம். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷும், தமிழும் படிக்க விடுவோம். அதே மாதிரி வந்து தமிழ் ச மீடியம் ஸ்கூல்ல வந்து தமிழ், அதுக்கப்புறமேட்டு இங்கிலீஷ் வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ் பாடமா படிக்க வைக்குமே தவிர, வேற எந்த லாங்குவேஜும் படிக்க வைக்க மாட்டோம். ஆனா, தமிழ்நாட்டுல இருக்கிற தனியார் பள்ளிக்கூடங்கள்ல எல்லா லாங்குவேஜும் படிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஆப்ஷன்ஸ் குடுப்போம் அப்படிங்கிற விஷயம் தான், இங்க மிகப்பெரிய ஒரு ஒரு மனநிலைய வந்து ஒரு டிஸ்கஷன வந்து உருவாக்கியிருக்கு. இப்ப நான் அத பத்தி ஒரு கருத்து போட்டிருந்தேன். என்னுடைய நண்பன் உட்பட சில பேர் வந்து கேட்டாங்க. "நீ எதுக்கு வந்து பிஜேபியோட ஸ்டாண்ட் மாதிரி வந்து ஹிந்திய வந்து நீ சப்போர்ட் பண்ற மாரி தெரியுது" அப்படின்னு. நான் ஹிந்திய சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள எதையுமே பேசல. இன்னொரு லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்த தான் நான் பார்க்குறேன். முதல்ல வந்து ஹிந்திய வந்து கன்ஃபார்மா படிச்சாகணும் அப்படிங்கிற மாரி புதிய கல்விக் கொள்கையோட அந்த திட்டத்த வந்து வரையறை முதல்ல குடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க அப்படிங்கும்போது, ஏதாவது ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் அவங்க படிக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் படிக்கணும். அதுவும் வந்து எக்ஸாம் ஓரியன்டடா கிடையாது. இது வந்து கம்யூனிகேஷன் ஓரியன்டடா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்டே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் படிக்கல எந்தவித தப்புமே கிடையாது. ஆனா, இவங்க என்ன மாதிரியான வாதத்த எடுத்துக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமா ஒரு மீட்டிங் போடுவாங்க. பேரன்ட்ஸ் பாடி மீட்டிங்னு ஒண்ணு போடுவாங்க. அந்த மீட்டிங்ல வந்து அவங்க எல்லாருமே முடிவு பண்ணுவாங்க. எந்த லாங்குவேஜ் வந்து பசங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து மெஜாரிட்டியா ஹிந்தி தான் வரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா ஹிந்திக்கு தான் நெறைய வாத்தியாருங்க இருக்காங்க. அதத்தான் வந்து மக்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மறைமுகமாக ஹிந்திய வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. பாடத்திட்டத்த வந்து புகுத்திருவாங்க. இதனால வந்து மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து அழிஞ்சு போயிரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ இப்ப தமிழ வந்து இவங்கலாம் பயங்கரமா வாழ வச்சு அப்படியே தூக்கி நிறுத்திட்ட மாதிரி. அதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து வளருது, இல்ல ஒரு நாட்டுல வந்து ஒரு லிட்ரேச்சர்ன்னு சொல்லுவாங்கல்ல. எழுத்து அதுக்குண்டான மரியாதை இருக்குதுன்னா எப்படின்னா, அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற எழுத்தாளர்கள் வந்து கோடீஸ்வரனா மாறுனா தான் ஒழுங்கான மரியாதை இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப ரிச் டாடு, புவர் டாடுன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குன்றாங்க. உலகம் ஃபுல்லா 50,00,000 புக் விக்குதுங்கிறாங்க. ஆனா, தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுட்டு இருந்த பொன்னியின் செல்வன் புத்தகமே கூட மொத்தமா 50,00,000 பிரதி வித்திருந்தா ரொம்ப பெரிய விஷயம். ஆனா, ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹாரி பாட்டர் அப்படிங்கிற புக்க பார்க்குறோம். அந்த புத்தகம் எத்தன கோடி காப்பி வித்திருக்கு? எப்படி உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்ககிட்டயும் அந்த புத்தகம் போய் சேர்ந்துச்சு. அவங்க யுகேவை சேர்ந்தவங்க அப்படின்னா, அவங்களையே வந்து பார்த்தீங்கன்னா, 20, 25 பப்ளிகேஷனுக்கு மேல வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட பப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு. ஸோ, இங்க தமிழ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா, தமிழ்ல வந்து அந்த ஹாரி பாட்டரை விட எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள்லாம் தமிழ்ல இருக்கு. ஆனா, அந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் எத்தன பேர் உலகம் முழுக்க கொண்டு போற மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. உலக தமிழ் மாநாடு போடுறாங்க, செம்மொழி மாநாடுலாம் போடுறாய்ங்க. ஆனா, நம்முடைய 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல திருக்குறள் தவிர்த்து வேற எந்த பெரிய நூல்கள கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க? இங்க வந்து முதல்ல இவங்க தமிழையே ஒழுங்கா வளர்க்கல. அப்புறம் வந்து ஆங்கிலத்த நாங்க குடுக்குறோம்ல. அப்ப ஆங்கிலம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும்ல. அது வந்து ஒரு இனிப்பு மொழியா நாங்க பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லி வந்து நேத்து பிடிஆர் அவர்கள் கூட வந்து பயங்கரமா பேசியிருந்தார். அவரே தமிழ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா படிச்சாரா இல்லையா தெரியாது. அவரு இருமொழி கொள்கைகள் படிச்சிருக்கலாம். ஆனா இருமொழி கொள்கைகள் படிக்கல, மும்மொழி கொள்கைகள் தான் அவர் படிச்சிருக்கிறாப்ல. பட் ஆனா என்ன சொல்றாருன்னா, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஏதோ இஷ்டப்பட்டது படிச்சுட்டு போயிட்டோம். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் படிக்கணும்னு சொல்றது எனக்கு சரியான ஒரு மனநிலையா எனக்கு படல. இவங்களும் படிக்க விட மாட்டாய்ங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல விட பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமா மாறிருச்சு. அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள விட மும்மொழி கொள்கைய வந்து அதிகமாக படிக்கிற மாணவர்கள் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறாங்க. லாஜிக்கலி. ஸோ அது படிக்கிறதுனால என்ன இவங்களுக்கு அழிவு வந்துரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு விஷயம் என்னன்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்த ஸ்டேட்காரலாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவான். மும்மொழி கொள்கைய படிக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேள உதாரணத்துக்கு சொல்றேன். ஹிந்தி வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, ஹிந்தி படிச்சவனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி வித்துன்னு இருக்கிறான். டீ கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கான். இந்த ஒரு வாதத்த என்கிட்ட வைக்கும்போது எனக்கு அப்படியே கோவமா வருது. அவன் தொழில் பண்ண வந்திருக்கான். அவங்க ஊர்ல வந்து தொழில் வளர்ச்சி கம்மியா இருக்கு. அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கு. லாஜிக்கலி நீங்க யோசிச்சு பாருங்க. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம்லாம் மக்கள் தொகை ரொம்ப அதிகம். ஆனா, அங்க படிப்பறிவும் கம்மி. நம்ம அளவுக்கு படிப்பறிவு வளரல. நம்ம 8 கோடி பேர் இருக்கோம் அப்படின்னா, அவன் அங்க வந்து 10, 12 கோடி பேருக்கு மேல இருப்பான். நம்மளோட மக்கள் தொகையில பாதிக்கு மேல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ, அதுக்கு தகுந்த மாரி அங்க வளர்ச்சிகள் வந்து கண்டிப்பா பாதிக்கப்படும். இயற்கை வளம் வந்து எல்லா இடங்களிலும் ஒரே மாரி இருக்காது. அதுக்குன்னு அவங்களுக்கு போய் நான் முட்டெல்லாம் குடுக்கல. சிம்பிளா சொல்றேன். நம்ம அங்க உத்தரப்பிரதேசமோ, இல்ல வந்து வேற எந்த லாங்குவேஜா இருக்கட்டும், அவங்ககிட்ட வந்து தமிழ்லயே வந்து இணைப்பு மொழி அங்க இருக்கவங்க ஹிந்தியே இணைப்பு மொழியாக பயன்படுத்திட்டாங்க எல்லா இடத்துலயுமே. தமிழ்நாட்டுல தமிழோட இணைப்பு மொழியாக வைத்து எல்லா டாக்குமெண்ட்டையுமே இங்க வந்து பண்ண முடியுமா? ஆனா அங்க பண்றாய்ங்க.
அங்கே இன்டர்வியூவில் வந்து ஐடி இன்டர்வியூ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கண்டக்ட் பண்ணி அங்கே வந்து இன்டர்வியூ நடக்குது. அவங்களுடைய ஓன் அந்த கனெக்டிங் லாங்குவேஜில் நடக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழில் வந்து மட்டுமே பேசி எத்தனை இன்டர்வியூ நீங்கள் வந்து இங்கே அட்டன் பண்ண முடியும்? ஐடி கம்பெனியில் போய் அட்டன் பண்ணுவீங்களா தமிழில் மட்டுமே பேசி? நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கிற அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே நம்ம போகிறதில்ல. லாஜிக்கலி நம்ம எப்பயுமே போகிறதில்ல. புதுசாக எந்த விஷயத்தை அடாப்ட் பண்ணுறதை பற்றி போகிறதே இல்லை. அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதை வந்து ரொம்ப தப்பாக எப்படி சொல்கிறதுன்னா இந்த ஒரு மனநிலை எங்கேருந்து திரும்ப வந்துச்சு? அரசியல்வாதிகிட்ட இருந்தால் வந்துச்சு. பானிபூரி வைக்கிறவனை கேவலமாக பேசுறது, பஜ்ஜி வைக்கிறவனை கேவலமாக சொல்கிறது, டீ கடை வச்சிருக்கவனை கேவலமாக சொல்கிறது. அதாவது இது ரொம்ப தரம் குறைந்த வேலை மாதிரி. அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் தெரியுமா? யாரோ ஒரு அரசியல்வாதி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் வெங்காய பஜ்ஜி மட்டுமே விற்று கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு நம்ம நாட்டில் இருக்க எல்லாத்தையும் வெங்காய பஜ்ஜி விற்க சொல்கிறாங்க. இன்ஜினியர் ஆகக்கூடாது, டாக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் போய் வெங்காய பஜ்ஜி விற்றுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. வெங்காய பஜ்ஜி விற்க சொல்லலை. வெங்காய பஜ்ஜி அப்படிங்கிறத பிராண்ட் ஆக்கு. அதுக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணு, மார்க்கெட்டிங் பண்ணு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாளும் தான் பண்ணுது. டிஸ்கவரி சேனலில் போயிட்டு வந்து ஹவு டு தே டூ இட்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அப்புறமேட்டு ஃபேக்ட்ரி பற்றி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அங்கே போய் பாருங்கள், ஒரு சின்ன முட்டாய் தயாரிக்கிறது வந்து 200 வருஷம் 300 வருஷமாக தயாரிக்கிறான் ஒரே குடும்பம். அப்போ முட்டாய் தயாரிக்கிறவனா வந்து அவன் என்ன கேவலமானவனா? அவன் அந்த முட்டாயை வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தயாரிச்சோன்னா அது எப்படி மாடிஃபிகேஷன் கொண்டு வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க தான் விஷயமே. பண வெள்ளம் வந்து எத்தனை 100 ரூபாய்க்கு விற்குது, அதை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே 5 கோடி பணம் வர இருக்குன்றாங்க. அதை வந்து சரியான லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணி அது வந்து உலக லெவலில் போய் ரீச் ஆகிற அளவுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியிருக்கோமா? ஏன் பண்ணுறதில்ல? நம்மளுடைய வளங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டோமா? அப்புறம் அந்த கல்வி வளத்துக்குள்ளே மட்டும் வச்சு ஏன் வந்து உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஒன்று சிபிஎஸ்சியில் படிக்கிற அளவுக்கு சிபிஎஸ்சியோட சிலபஸை தமிழில் கொண்டு வந்து நீங்கள் 2 லாங்குவேஜை வச்சு கூட படிக்க வைங்க. இல்லையா, கவர்மெண்ட் ஃப்ரீயாக ஒரு ஸ்கூல் கொண்டு வந்து நவோதயா ஸ்கூல்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூலில் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் தானா, ஆனால் ஃப்ரீ எஜுகேஷனா? அங்கே ஆனால் மும்மொழி கொள்கை இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த ஸ்கூலை வர விட மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்கூல் வந்துச்சுன்னா ஒரு 10 ஸ்கூல் இருக்குன்னா அதில் போய் எல்லாரும் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஃப்ரீயாக போய் படிக்க விட மாட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் போயிட்டு நீ 50,000 ரூபா 1,00,000 ரூபா கட்டி தான் படி அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிற அந்த சண்டை வந்து எப்போ இருந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சும்மா போய் நான் வந்து ஆன்லைனில் பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி திணிப்பு என்ற தமிழ்நாடு அரசின் குற்றச்சாட்டு சரியா ஒரு அலசல் அப்படின்னு 1928 இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. 1928 வந்து பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் வந்து ஹிந்தியை வந்து இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜ் மாதிரி வந்து அறிவிக்கிற சூழ்நிலையில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்பிச்சு. அதாவது அப்போ நிஜமே ஹிந்தி திணிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அப்போ வந்து மக்களுக்கு படிப்பறிவோ இல்லை வந்து நிறைய விஷயங்கள் வந்து கம்மியாக இருந்தது. அதாவது இந்த ஒரு லாங்குவேஜ் உள்ளுக்குள்ளே கொண்டு வரதுனால மக்கள் வந்து அதுக்குள்ளேயே அடாப்ட் ஆகாமல் விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்தது. ஏன்னா இப்போ படிப்பறிவு விகிதம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போது பேசிக் படிப்பு எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. அதை தாண்டிய ஒரு நாலேஜாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லாங்குவேஜுக்கு நம்ம கற்றுக்குறோம். அதை ஸ்கூல் லெவல்லே கொண்டு வந்தால் தான் அது பெரிய அளவுக்கு கொண்டு வர முடியுமே தவிர ஸ்கூல் லெவல்லே நீங்கள் தடுத்துட்டிங்கன்னா வேறு எந்த இடத்துலையுமே வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க சொல்கிறாங்க இப்போ ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு போனோம்னா அங்கே போயிட்டு வந்து பேச வந்துடும். ஏன் அதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குல்ல, ஒன்றும் தப்பு இல்லையே. எந்த லாங்குவேஜும் இருக்கட்டுமே. நான் என்ன சொல்கிறேன், ஹிந்தி மட்டுமே பேசுறீங்க. மும்மொழி கொள்கைன்னு பேசும்போது இந்த ஒரு 3வது லாங்குவேஜ்னா ஜெர்மனு கற்றுக்குங்க, ஜாப்பனீஸ் கற்றுக்குங்க, கொரியன் கற்றுக்குங்க. ஏன்னா சவுத் கொரியாவில் அத்தனை கம்பெனி இருக்குது. எல்ஜிலாம் சவுத் கொரியா கம்பெனி தான். கொரியனில் எத்தனை ப்ராடக்ட் வந்து தயாரித்து அனுப்புகிறாங்க. சைனீஸ் கற்றுக்குங்க. உலகத்தில் மிகப்பெரிய மார்க்கெட் அது. நம்மளோட மார்க்கெட்டுக்கும் நம்ம 2 மார்க்கெட் தான் உலகத்தில் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. சைனா மார்க்கெட்டு, இந்தியன் மார்க்கெட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாலேஜை வளர்த்துட்டிங்களா நீங்கள்? அப்படி இல்லை ஆங்கிலத்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் ஒழுங்காக போய் சேர்த்துட்டிங்களா? ஆங்கிலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஆங்கிலத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு வந்து இல்லை போர்டிங் ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா? அப்போ 2வது லாங்குவேஜ் நீங்கள் வந்து அவ்வளோ நாலேஜபிளாக கொண்டு வந்துட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸை? கிடையாதுல்ல. கக்கூஸை கட்டி முடிச்சாச்சா? எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எல்லா எப்படி சொல்கிறது ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி பாத்ரூம் வசதி எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சா? இதையெல்லாம் செய்யுங்கன்றனா. உங்களுக்கு அரசியலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வந்து இந்த மும்மொழி கொள்கைன்னு கையில் எடுத்துக்க வேண்டியது, அதுக்கு உட்காந்து சண்டை போட வேண்டியது, அதுக்கு வந்து எல்லாரும் கருத்து சொல்ல வேண்டியது, அதுக்கு உட்காந்து ஏதாவது கருத்து சொன்னோம்னா நம்மளை வந்து பேசிகிட்டு இருக்கிறது. இங்கே பாருங்கள், எதுக்கோ சண்டை போட்டிருக்காங்க. 1900 ஒவ்வொரு மாநிலங்களும் இதை எவ்வாறு அணுகுகின்றது என்பது முக்கியம். அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை படிக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன் பண்ணிட்டாங்களா? மற்ற ஸ்டேட்லாம் நார்த் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்லாம் தமிழில் படிக்கிறதுக்கு எல்லாம் ஆவணை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஸ்டேட்டுகள் பண்ணாமல் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாட்டில் ஒரு 70 கோடி பேர் பேசுகிற ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் பேசுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போயிட போல. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதை சொல்லி கொடுத்தாலுமே உடனே வந்து அதுதான் தலையில் வச்சு ஆட மாட்டாங்க. நீங்கள் பாலிவுட் திரைப்படமே பார்க்கணும்னு சொல்லி ஹிந்தி படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் படம் நல்லா இருந்தால் பார்ப்பான்.
அதுக்குன்னு ஹிந்தி தான் பயங்கரமான படம், தமிழ்நாட்டு படம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேச மாட்டான். ஆனால் அந்த சவுத் சைடு லாங்குவேஜ் பார்த்தா மட்டும் நான் கொஞ்சம் ஓவராக பேசுவாங்க. எப்படின்னா தெலுங்கு மலையாளத்தில் ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா உடனே பயங்கரமான படம் அப்படின்லாம் உருட்டுவாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கூல் லைஃப்பில் இருக்கிற மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த மனநிலையை உடைப்பது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொழிற்கல்வி சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றீங்க, கேட்டால் அது குலக்கல்வின்னு சொல்லுவீங்க. லாங்குவேஜை படிக்க விட மாட்டீங்க, ஏன்னா அது லாங்குவேஜ் திணிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தான் பண்ணணும்? நீங்கள் கொடுக்குற அந்த சோர்ஸுக்குள்ளே எல்லாமே படித்து 1100 மார்க்கு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இப்போ 600க்குன்னு வச்சுங்களேன், ஒரு 550 மார்க்கு மேலே எடுக்கிறான்னு வைங்களேன். எல்லாமே எடுத்தால் கூட அதையும் தாண்டி ஒரு இடத்துல போய் அவனால் சர்வே பண்ண முடியல. ஏன் சிபிஎஸ்சியில் படிக்கிறோம், சர்வே பண்ணிடுறான் ஈஸியாக. ஒரு ஒரு போட்டித் தேர்வு ஈஸியாக கடக்க முடியல. அப்போது ஒன்று, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கல்வி தரத்தை அதிகப்படுத்துங்க. இந்த 2 லாங்குவேஜ் வச்சு கல்வி தரத்தை அதிகப்படுத்துங்க. மாணவர்கள் கேட்க மாட்டாங்க, வேறு யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த ஒரு லாங்குவேஜ் போகிறதுனால மட்டுமே கல்வித்தரம் அழிஞ்சு போகிறதில்ல, இல்லை கல்வித்தரம் உயர்ந்தவும் போகிறதில்ல. புதிய கல்விக் கொள்கை மூலமாக சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலுமே ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்க எல்லாருமே அமல்படுத்தும் போது சில விஷயங்கள் அமல்படுத்தப்படும். லாங்குவேஜ் சிஸ்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா வேணான்னு நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அது நடக்காது. மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு கொடுக்கப்படுகின்ற அந்த வசதிகளை மேம்படுத்துறதுக்கு எந்த கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்கு கடந்த 30-40 வருஷத்தில். நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் தான், அதனால தான் கேட்குறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுனால என்னென்ன வாய்ப்புகள் இழக்கப்படுது, ஏன் ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க கூட நம்மளால் போட்டி போட முடியல அப்படிங்கிற கேள்விக்கு ஏன் நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க? சரி, அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலே போதும் அப்படின்னா ஏன் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே பெரிய பெரிய கோடீஸ்வரங்க தானே? நீங்கள் ஏன் உங்களோட பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கவே மாட்டேன்றீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா தானே இருக்குது, இருமொழி கொள்கையில் ரொம்ப அற்புதமானது தானே. ஏன் நீங்கள் உங்களோட பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிக்க வைக்கிறதே இல்லை? நான் என்ன சொல்கிறேன்னா, மற்ற ஆளுங்கள்லாம் விட்டுருங்க, என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சட்டமே வரணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, அரசாங்க அதிகாரிகள், அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சா மட்டும்தான் அவங்களுடைய சம்பளமே கொடுப்போன்னு சொல்லி ஒரு சட்டமே போடுங்க. ஒழுங்கு மரியாதையாக எல்லாரும் ஒழுங்காக படிக்க வைப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னா ஒரே நாள் தரம் உயர்ந்துடும். பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட பசங்களை நான் இங்கே தான் படிக்க வச்சிருப்பேன். ஏன்னா இவங்ககிட்ட காசு இருக்குது, அரசியல்வாதிகிட்ட இல்லாத காசா? அவங்க எந்த ஸ்கூலில் வேணால் படிக்க வைப்பாங்க. மாதத்துக்கு என்ன 10 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி கூட படிக்க வைப்பாங்க. ஆனால் நம்மளால முடியுமா? ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன், அரசியல் காரணங்களுக்காக இந்த மொழி சண்டை அப்படிங்கிற விஷயத்தை ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க தான் ஊதி பெருசாகிட்டு இருக்காங்க அரசியலே தவிர, மக்கள் இன்னும் சுருங்கி போயிட்டே தான் இருக்காங்க. கொரோனா காலத்துக்கு பிறகு ஒழுங்கான வேலைவாய்ப்பு இல்லாமல் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட சலனம் இல்லை. இங்கே எவ்வளவோ பாலியல் குற்றங்கள் நடக்குது, அதே மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது, சமூகத்தில் எத்தனையோ வெட்டு குத்துலாம் நடந்துட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே சர்வசாதாரணமாக கடந்து போயிடுறாங்க. அது ஒரு செய்தி மாதிரி கடந்து போகக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. போதைக்கு அடிமையான கலாச்சாரம் ஆகிப்போச்சு. அதே மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அடிமையான கலாச்சாரமாக மாறி போச்சு. இதை எதையுமே உங்களால் நிறுத்த முடியாது. ஆனால் மூணாவது ஒரு லாங்குவேஜ் இருந்தால் மட்டும் உங்களால் நிறுத்திட முடியும். இது என்ன மனநிலை? அது எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது பேர் தான் அரசாங்கம். தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைக்கிறத விட கம்மியாக கிடைச்சா பரவாயில்ல, அதை விட 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக கிடைக்குது. அதுதான் இங்கே இருக்கிற என்ன சொல்கிறதுனா ஒரு வேறுபாடை காட்டுது. இதை நீங்கள் சரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு நீங்கள் பாடம் எடுங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இல்லை ஏதாவது தப்பு இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. மற்றபடி நிறைய பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் மக்கள்.